திக்கு வீதியில் சென்றான். திக்கு வீதி செல்கிற போது அந்த சித்திரவீரனே தேவநாட்டிலே இருந்து சித்தாங்கதை என்று சொல்லக்கூடிய அவன் என் பேரே பூலோகவாசி வைத்திருக்கிறானே என்று சித்திரவீரனை கொண்டிருக்கிறான். சித்திரவீரனை கொண்ட பிறகு அதற்கு பிறகாக விசித்திர வீரனுக்கு என் தாய்மார்களை அம்பிகை அம்பாலிகை இருவர்களும் மனம் முடித்தார்கள். இருவர்களை உணவு கொடுத்த பிறகு எங்கள் அப்பா விசித்திர வீரராக எங்கள் அப்பா விசித்திர வீரன் ஆகினால எங்கள் அப்பா மரணம் அடைந்து விட்டார். மரணம் அடைந்த போது அந்த நேரத்திலே என் தாயாராகப்பட்டவள் எங்கள் பாட்டி பார்க்கிறார் மச்சகந்தி அம்மையா இந்த சந்திரகுல பரம்பரையோடு நடுவர்கள் வாரிசு இல்லாமல் போயிடுது என்று எங்கள் அப்பாவாக எங்களுக்கு உள்ள அப்பா வியாசரை கொண்டு வந்தார். வியாசரை கொண்டு வந்து இந்த தம்பிமார்கள் இடத்திலே தம்பி மலைமார் இடத்திலே நீ சேர வேண்டும். இந்த சந்திரகுல பரம்பரையிலே வாரிசுகளை பிறக்க வேண்டும். இந்த சந்திரகுலம் தலந்தோங்கி இருக்கணும் என்று தாய் வார்த்தை கேட்காமல் அந்த நேரத்திலே வியாசராகப்பட்டவர் முதல் மகனாக அம்பிகா இடத்திலே இருக்கக்கூடிய அரண்மனை புறப்படுகிற போது அப்போது பார்த்திருக்கிறார் அம்பிகா என் தாயாராகப்பட்டவர். தாடி மீசை இதெல்லாம் அகோரமாக இருக்கிற போது ஏறியப்பட்ட அகோரமான விஷயத்திலே சேர வேண்டுமா என்று எங்கள் தாயாராகப்பட்ட அம்பிகை அம்மையா கண்களை இருக்காக மூடிக்கொண்டாலும் கண்களை இருக்காக மூடிக்கொண்ட உடனே அந்த நேரத்திலே அம்பிகை அம்மன் அங்கத்திலே எங்கள் அண்ணா இரண்டு கண்கள் நேத்திரமே இல்லாமல் அண்ணன் திருவிழாக்கள் பிறந்தார். இரண்டாவதாக அம்பிகா அம்பாலியா இருக்கக்கூடிய அரண்மனைக்கு சென்று அங்கு அழகான குழந்தை பிறக்கட்டும் என்று அனுப்பி வைத்தார். அந்த அம்பாலியா இருக்கக்கூடிய அரண்மனை அந்த நேரத்திலே அம்பாலிகை இந்த ரிஷியிடத்திலே நாம் சேர வேண்டுமா அசிங்கமாக இருக்கிறது என்று எல்லாரும் எடுத்து போய் எல்லாரும் எடுத்து போட்டிக் கொண்ட உடனே அப்போது மென்புஷ்டத்தோடு எங்கள் அண்ணன் வீரமாக பாண்டு சக்கரவர்த்தி பிறந்தார். அப்படி பாண்டு சக்கரவர்த்தி பிறந்த பிறகு முதல் பிறந்தவனுக்கும் நாட்டில் பட்டம் சொல்லலாம் என்றால் இரண்டாவது பட்டம் சொல்ல வேண்டுமானால் மென்புஷ்டத்தோடு இருக்கிறார். ஆனால் பலனிருந்தோ வீரம் இருந்தோ அழகிருந்தோ மென்புஷ்டமாக இருக்கிறாரே என்ன செய்வது? இல்லை ஒருபடியும் இந்த பெண்ணிடத்திலே போய் சேருகிறாரா என்று சொல்லுகிற போது அப்போது அந்த என் தாய்மார்களாகப்பட்டவர்கள் அம்பிகை அம்பாலிகை தாதி பெண் இருந்தாலும் பதிவிடையாள செய்து வரக்கூடிய அந்த தாதி பெண்ணு சத்யாவதியா தாதி பெண்ணை அலங்காரம் செய்து அலங்காரம் செய்து பந்தலிலே விட்ட உடனே அப்போது என் தாயாராகப்பட்ட சத்யாவதி தாதி பார்த்திருக்கிறார். வேறுபட்ட மாமுனிவரோடு சேர்ப்பதற்கு செய்தோமோ என்று என் தாயாராகப்பட்டவர் சந்தோஷமாக முனிவர்களுக்கு கூறியிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தாதி அங்கத்திலே நான் தாதி அங்கத்திலே பிறந்தபடியா எனக்கு நாட்டுக்கு ராஜாவுக்கு எனக்கு மந்திரி தான் மந்திரியாக இருக்கிற இந்த நாட்டில் எங்கள் அண்ணா பெரிய அண்ணா இருந்து நேச்சர் இல்லை என்றாலும் தான் இந்த நாட்டுக்கு ராஜா நான் மந்திரி எங்கள் செல்லண்ணா தளபதியாக இருக்கிறார். அப்படி தளபதியாக இருக்கிறார். நான் மந்திரியாக இந்த நாட்டிலே இருக்கிறேன். அவனி புவனி 56 தேசங்களில் இந்த மந்திரியாக இருக்கிறேன். இருந்தாலும் இந்த களத்தில் உயிரிருக்கிறது என்னுடைய மதிவை
இருக்கிறது இந்த இல்லாதவர்கள் இந்த வில்லை எடுத்து நான் சண்டை செய்தது ஆனால் உலகத்தில் யாருக்கும் யாரும் எதிரி கிடையாது. ஆனால் இந்த உலகமே முடிந்தாலும் சரி என் ராஜா பொறுப்பையும் அது நீதி தவறா மன்னர் போதும் பெரியோருக்கு நீதி தவறா மன்னர். ஆனால் இருந்தாலும் எனக்கு சத்தியமே எனக்கு தாய், தர்மமே தந்தை, தர்மமே தந்தை, நீதியே தம்பி, நேர்மையோ என் கோலைமார்கள். அப்படி கோலைமார்கள் என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அப்படி வாழ்ந்து கொண்டு வந்தாலும் நாங்கள் முன்னூற்றி தேவர்கள் போலவே நாங்கள் அண்ணன் தம்பிமார்கள் 3 பேர்கள் திருநாட்டில் தளபதி இதர பெருமாள் 3 பேர்களாக பிறந்து எங்கள் அண்ணன் ராஜாவாக அரசராக இருக்கிறாரே. எங்கள் அண்ணன் இடத்திலே நான் மந்திரி வேலை செய்திருக்கிறேன். அப்படி மந்திரி வேலை பார்த்துக் கொண்டு இருந்தாலும் இன்று நாளையில் நான் எதற்காக வந்திருக்கிறேன்?